எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இருக்கவில்லை. 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1 தடவை மாகாண சபை உறுப்பினராகவும் இப்போ 2வது தடவையும் நகரசபை தலைவராகவும் இருந்து கொண்டு தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து பிரகடனங்களை கொடுத்த பொழுது அது மூடிய சில்லில் கடித உரையிலே தர வேண்டும், நீங்களே திறந்த நிலையிலே தந்திருக்கிறீர்கள் என்று மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் சொன்ன பொழுது அவருக்கு நான் சொன்னேன், இல்லை இதிலே திறந்த புத்தகம், நீங்கள் இதிலே பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து விட்டு தலையிலே கை வைத்தார். நான் உங்களிடமிருந்து மிகவும் உரிமையுடன் நம்ம அன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், எனது வங்கி கணக்கு இலக்கம் இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை, இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்தி சுகமடைந்து வெளியேற முடியும். ஆகவே இந்த பொருந்துகின்றது என்பது 2 கால போராட்டத்திலே தான் பலருக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த வகையில் தான் எனக்கும்